இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மந்தையில் சேலாடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேலாடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசும், நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசும், நடத்திடுவார்.
பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என் எலும்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என் எலும்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசை நற்செய்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியானது ஒரு லாப நோக்கத்தோடு அல்ல, உங்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்காக அல்ல, உங்களுடைய காயங்களை கட்டும்படியாக, உடைந்த உள்ளங்களின் காயங்களை கட்டும்படியாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல பாடலை கேட்டீர்கள். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே என்று சொல்லி சகோதரர் ஜோனத்தான் குடும்பமாக பாடினார்கள். தாவீது சொல்கின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர்தான் மேய்ப்பர். நாம் ஆட்டுக்குட்டிகளை நம் ஆட்டு மந்தைக்குள்ளாக, சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சிக்கின்றான் என்று சொல்லுகின்றார். யாக்கோபு மிக அழகாக சொல்லுகின்றார், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். ஒரு பாவியை பரலோராஜ்யத்திற்காக நீங்கள் வழிநடத்துவீர்களானால் அது ஆண்டோடைய பார்வையில் வெளியேற பெற்றது. என்னுடைய தாயார் அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தார்கள். வேடிக்கையாக சொல்வார்கள், நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறீர்களோ உங்களுக்குள்ள பரலோகத்திலே அனைவருக்கும் கிரீடங்கள் கொடுக்கப்படும். எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்களோ அத்தனை முத்துக்கள் உங்களுடைய கிரீடங்களில் இருக்கும் என்று சொல்வார்கள். பாருங்கள், அழகாக எரேமியா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். யாருடைய ஆடு? என் மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லி மிக அழகாக இயேசுவானவர் சொல்கின்றார். ஆட்டுக்குட்டியானது மேய்ப்பன் யார் என்று சொன்னால், ஒருவேளை உலக பிரகாரமாக பாஸ்டர் இருக்கலாம், ஆனால் பிரதான மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதையே எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ரொம்ப அழகாக சொல்கின்றார். மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள், அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். இன்றைய நாட்களிலே எத்தனை ஊழியர்கள் விசுவாசிகள் வீடுகளுக்கு வந்து சந்தித்து அவர்களை தேற்றுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதில் மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் என்னுடைய பாஷையிலே வேடிக்கையாக சொல்வேன், மச்சு வீட்டைத்தான் பார்ப்பார்கள், குச்சு வீட்டை பார்க்க மாட்டார்கள் என்று சொல்வேன். அதைத்தான் எரேமியா அழகாக சொல்கின்றார். அதையே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொன்னார். பாருங்கள், நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய ஆடுகள் என்று சொல்லி அழகாக தாவீது சொல்கின்றார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் எச்சரிக்கை என்று சொல்லி சில வீடுகளிலே வாசிப்போம். ஏன் என்று சொன்னால், நாய்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லி சில டிரான்ஸ்ஃபார்ம்லே வைத்திருப்பார்கள், மண்டையோடு எலும்பு கூடு.
ஏனென்று சொன்னால் எச்சரிக்கை என்ற வார்த்தை மிக ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. அதைத்தான் மிக அழகாக பவுல் சொல்லுகின்றார். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆண்டவராகிய இயேசு விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு வந்து இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று சொல்லி மிக அழகாக பவுல் சொல்லுகின்றார். சிலர் சொல்லுவார்கள், நான் தான் சம்பாதித்தேன் இத்தனை ஆத்துமாக்களை என்று சொல்லி, அதெல்லாம் வீண் என்று சொல்லி அழகாக பவுல் சொல்லுகின்றார். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்கின்றார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகின்றார். எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடந்த அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மலேசியா சென்றிருந்தேன். அங்கே ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு சென்றார்கள் தன்னுடைய காரிலே. அங்கே வீட்டுக்கு சென்றவுடன் சகோதரரே, நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் வேடிக்கையாக சொன்னேன், சகோதரியே, நான் இந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவர்கள் சிரித்தார்கள். அநேக சிரிப்புக்கு அப்புறம் நான் சொன்னேன், சகோதரியே, நீங்கள் சிரிப்பதை என்னிடம் சொன்னால் நானும் சிரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், பிரதர், தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வர்றவங்கெல்லாம் ஏதோ பண நோக்கத்தோடு வருகிறார்கள். ஆனால் இதுவரை வந்த நீங்கள் ஒருவர் மாத்திரமே சுற்றி பார்க்க என்று சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் எப்படி ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி சபை மக்களை சொல்லுகின்றார். வாக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற வாக்கு, அதை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் மக்களை பார்த்து சொல்கின்றார். இதையே சற்று எச்சரிக்கையாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். மந்தைக்கு எப்படி? மாதிரியாக, ஒரு மாதிரியாக அல்ல, மாதிரியாக இருந்து கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அதையே பாருங்கள், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் எலும்பு முறிந்தவர்களே காயங்கட்டாமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் கடூரமாய் ஆண்டீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைய நாட்களிலே சில சபைகளிலே யார் வந்தால் என்ன போனால் என்ன என்று சொல்லிதான் நினைக்கின்றார்கள். நான் ஒரு திருச்சபையில் இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தார் வரவில்லை என்று சொல்லி ஒரு சகோதரனிடம் வந்து சொன்னார். நான் உடனே குருவானவர்களை அழைத்தேன். ஐயா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அந்த குடும்பத்தார் வந்தார்களா என்று சொல்லி கேட்ட பொழுது வரவில்லை, நாங்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னார்கள். நான் அந்த ஆட்டுக்குட்டிகளை நம்முடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொன்ன பொழுது அவள் போய் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து மந்தையிலே சேர்த்தார்கள். பாருங்கள், அதையே பவுல் சற்று வித்தியாசமாக்க 1 தீமோத்தேயு 4:12 நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்து சொல்லுகின்றார். நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கின்றோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீடிய பொறுமையாக இருந்து யோபு வாழ்க்கை வரலாறு, அதே போல மாமியாரோடு ஒட்டி கொண்ட ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு, பாதை தவறி போய் மீண்டு வந்து யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷனரி ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு, மிஷனரி ஸ்வாட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒளி காட்சியாக குறைந்த செலவிலே உங்கள் பகுதியில் வந்து ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுமா போல, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவுடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரை உயர்த்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தயவு செய்து பொறுத்திருந்து நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு பிற்பாடு அழைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையை நீர் சந்தியும் ஆண்டவரே. உன் ஆவிலே சொல் பரவாருக்கு முன்னே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நிறைந்த பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டிகளை, அப்பா நீரே கரவலாடுகளை மெதுவாக நடத்தி
நிறைந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பாதுகாத்து பராமரித்து சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுத்து உம்முடைய வலது கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுமன்றாடி மன்ற தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.